அனைவருக்கும் வணக்கம். இந்த கிரீன் சென்டின்னு முதல்ல எனக்கு ஒன்றும் புரியல. நமக்கு தம் டீ தெரியும், மசாலா டீ தெரியும். இந்த சென்டி எனக்கு முதல்ல புரியல. அப்புறம் இவங்க பேசும்போது சரவணன் சொன்னார், அது சென்டினாக்க கார்டன் அர்த்தம், இட்ஸ் அ ஜாப்பனீஸ் வேர்டு அப்படின்னாரு. சரவணன் இப்போதான் ஒரு படத்தில் தனுஷ் படம் ஃபுல்லாக ஏய் ஷர்வனா ஷர்வனான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் அந்த சரவணனையே இன்னைக்கு வந்து நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க இன்னைக்கு கடவுளுடைய அருள் இருக்கு, அதனால மழை பெய்யுதுன்னு எல்லாரும் சொல்லி கடவுள் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மழை தேவைப்படுது போல இருக்குன்ட்டு சோன்னு பெய்ய வச்சுட்டாருன்னா அதுவும் பிரச்சனை தான். பக்கத்தில் வேற கடல் இருக்கு. ஸோ எனக்கு வந்து பேசும்போது சொன்னாங்க என்னன்னா, இது மாதிரி 10 லட்சம் மரக்கன்றுகள் நடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதை எடுத்திருக்காரு, உன்னதமான விஷயம்னு எல்லாரும் பாராட்டினாங்க. அதே நேரத்தில் டாக்டர் பேசும்போதும் சரி, மற்றபடி நம்ம இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய செந்தில்வேலன் ஐபிஎஸ் சாரி மிஸ்டர் வெங்கடாச்சலம் ஐஎஃப்எஸ் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் வெள்ளூர் அவங்க பேசும்போது சொன்னாங்க. அதே மாதிரி திரு சசிகுமார் ஐஎஃப்எஸ் ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் கோயம்புத்தூர், அப்புறம் வந்து நம்ம ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் டாக்டர் எம் ஜவஹர்லால், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரிகல்ச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் கோயம்புத்தூர், அப்புறம் வந்து மிஸ்டர் சுரேஷ் பாபு ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள், அப்புறம் மிஸ்டர் நந்தகுமார் ஐஆர்எஸ் டெப்டி கமிஷனர் இன்கம் டேக்ஸ் சென்னை. மிக உயர்ந்த மனிதர்கள். எனக்கு வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கு அவங்க பேசுறதுல. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியும், எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. மரம் இருக்கும், பொதுவாக மரத்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அர்ஜென்ட்டாக வந்ததுன்னா பின்னாடி போய் ஒதுங்குவாங்க. இதை தவிர நமக்கு மரம் பெரிய வளர்ந்துருக்க மரத்தை பற்றி என்ன சொல்லணும், மரம் வளர்க்கணும் அப்படின்ற பற்றின ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது வந்து சமீபத்தில் நான் டாக்டர் அப்துல் கலாம் பார்த்தப்போ அவர் சொல்லி இந்த மாதிரி ஒரு நிறைய மரம் வளர்க்கணும், இந்தியாவில் 100 கோடி மரங்கள் நடணும், குளோபல் வார்மிங்கை சரி பண்ணுறதுக்கு இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் 100 கோடி மரங்கள்னாரு. நான் சொன்னேன் ஜனத்தொகையே 100, 102 ஆஃப்கோர்ஸ் நம்ம டெவலப் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா சார் வேற பேசும்போது சொன்னார், நம்ம டாக்டர் பேசும்போது ப்ரொஃபஸர் பேசும்போது சொன்னாங்க எவ்வளோ வேணாலும் ஜனத்தொகை கூடலாம், நம்ம சாப்பாடு போட முடியும்னு. இது அடிக்கடி நிறைய இடத்துல சொல்லாதீங்க சார் ப்ரொஃபஸர், நம்ம ஆளுங்க பிஸி ஆகிடுவாங்க. ஸோ ஆனால் வந்து 100 கோடினா 102 கோடி, ஆனால் 100 கோடி மரம் நடணும்னா ஒரு உயிர் ஒரு மரத்தை நட்டால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இதுக்கு ஒரு ஆரம்பம் எப்படி பண்ணுறது போது ஏன் நம்ம ஆரம்பிக்க கூடாது? தமிழ்நாட்டில் இருந்தால் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் பசுமை புரட்சி மீண்டும் ஒரு பசுமை புரட்சி வேணும்னு பேசியிருக்காரு டெல்லியில். ஸோ அதைத்தான் அவங்க பேசும்போது குறிப்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு 10 லட்சம் நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம்னா ஒரு இளம் கன்று பயமறியாதுன்ற மாதிரி எனக்கு இதுக்கு உள்ள சயின்டிபிக் இம்ப்ளிகேஷன்ஸு, இதில் உள்ள ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தெரியாமல் 10 லட்சம் பண்ணுவோம் அப்படின்ட்டோம். ஆனால் அதில் இறங்கி போகும்போது தான் அதில் உள்ள சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸு எல்லாம் தெரியுது. நம்ம நந்தினி வந்து இங்கே நம்ம இதில் இருந்து எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருவது போது நான் காசுலாம் வாங்குறது, எனக்கு வந்து சாப்ளிங் கொடுங்க நடுறதுக்கு, எனக்கு வந்து நிறைய மரக்கன்றுகள் கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். எனக்கு 10,000 மரக்கன்றுகளை இவர்களே கொடுத்துருக்கிறார். அதில் நிறைய அரளி செடியை கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா, அதை வந்து அரளி செடியை வச்சு நான் என்ன பண்ண முடியும், அதை மரமாக்குறது கஷ்டம். அது மூலமாக எவ்வளோ, அது அவங்கள்ட்ட கேட்டால் தான் கரெக்டாக சொல்லுவாங்க. சரி, நான் அர்ஜி பண்ணதுனால அரளி செடியை கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் அரளி இல்லையா அது புரளியா? சரி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நிழல் தர்ற மாதிரி, நிறைய ஆக்சிஜன் தர்ற மாதிரி, ஒரு மரமாக வர்ற மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது. அதனால இப்போ அதை சொல்லும் பொழுது இப்பொழுது அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இன்னும் 20,000 மரக்கன்றுகள், நல்ல புஷ்டியான மரக்கன்றுகளே தருவதாக உறுதி அளித்திருக்கிறார்கள். உங்களது பலத்த கரகோஷத்துடன் இப்படி கேட்டுதான் நான் வாங்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இருக்காங்க, இதோ வேலூர் கோயில் சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறாங்க, ப்ரொஃபஸர் ஆஃப் ஃப்ளோரிகல்ச்சர் இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. இவங்களுடைய உதவியெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க 10 லட்சம் எப்படி முடியும்னு. நிச்சயமா முடியும். இப்பேற்பட்ட வல்லுநர்கள், அறிஞர்கள், அது சம்பந்தப்பட்ட மேதைகள் இருக்கும் பொழுது இப்படி பண்ணுங்க அப்படி சொன்ன மாதிரியே நடுறது ஈஸி. போய் சும்மா ஒரு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நட்டுட்டு வந்துடலாம், அது அடுத்த நாள் பத்திரிகையில் வந்துடும். அதோட முடியுது கதை இல்லை. இதுக்கு நான் வந்து அக்கௌண்ட் சப்மிட் பண்ணி ஆகணும் கலாம் சார்கிட்ட. டிசம்பர் மாதம் முடியும் போது எந்தெந்த இடத்தில் எவ்வளவு நட்டோம், அதில் எவ்வளவு பிழைத்தது எப்படி மெயின்டைன் பண்ணப்படுகிறது என்பதற்கு போட்டோகிராஃபிக் எவிடன்ஸ், அந்த அக்கௌண்ட்ஸ், அதில் வந்து 10 லட்சம் நான் காட்டணும். சும்மாலாம் அவர் வந்து இஸ் அன் அட்டாமிக் சயின்டிஸ்ட்,
At the same time, he is an agricultural scientist too. He loves nature like anything. So அதெல்லாம் பண்ணுனாதான் I can make him to come and plant the 10th lakh sapling in Kadalur. So it's the tiger by the tail. I know that. பட் ஆனால் முடிச்சிருவேன்ற நம்பிக்கை இருக்குது. அதற்கான முகாந்திரங்களும் எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு படத்தில் இத்தனை படங்கள், ஒரு 400-500 படங்கள் நடித்தப்போ கிடைக்காத ஒரு வரவேற்பு, அதற்கு கிடைத்த வரவேற்பை காட்டிலும் அதிக வரவேற்பு வந்து இந்த மரம் நடுவதற்காக நான் இறங்கிய பொழுது தமிழ்நாட்டின் மூலை முடுக்கிலிருந்தெல்லாம் எனக்கு வந்து அதற்கான சப்போர்ட் வருகிறது. நாங்கள் தருகிறோம், எங்கள் ஊருக்கு வாருங்கள், நாங்கள் தருகிறோம் என்று. ஏற்கனவே வந்து 10 லட்சத்தில் கிட்டத்தட்ட 3.5 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரைக்கும் முடிச்சிட்டேன். மீதி இருக்கிற 6.5 லட்சத்தை நான் முடிக்க வேண்டும். ஆனால் 3.5 லட்சம் நட்டதற்கும் ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் நான் அவர்கிட்ட போக மாட்டேன். அப்படி இல்லை, அப்படி முடியலைனாக்க ஐ ஃபெயில்ட் இன் மை மிஷன். அப்கோர்ஸ் 300 கோடி 400 கோடி போட்டு அனுப்புகிற ராக்கெட்டே ரிட்டர்ன் வந்துடுது. ஆக மனித தவறுகள் என்பது இயல்பு, ஆனால் மனித நோக்கம் என்பது உயர்வானது. அதாவது சுவாமி விவேகானந்தரை போல் வருவார் என்று மிகப்பெரிய ஒரு எனக்கு வந்து பெரிய அதை விட ஒரு பிளஸ்ஸிங் இருக்கவே முடியாது. விவேகானந்தர் போல யார் ஆவது? அதை போன்ற ஒரு மகான் இந்திய திருமணில யார்? ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார், டேக் ஒன் ஐடியல் அண்ட் லிவ் ஃபார் இட் அண்ட் யூ ப்ரே ஃபார் இட் அண்ட் ஒர்க் ஃபார் இட் அண்ட் ஒன் டே யூ வில் சக்சீட். வாழ்க்கையில் 1 லட்சத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த 1 லட்சத்துக்காக உழையுங்கள், அந்த 1 லட்சத்துக்காக வாழுங்கள், சாவுங்கள், செத்தால் கூட பரவாயில்லை, ஒரு லட்சியம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். ஸோ நிச்சயமா இதுவும் வந்து இந்த 10 லட்சம் என்பதும் நிச்சயமா ஜெயிக்கும். நேரக்குறைவின் காரணமாக நிறைய பேச முடியவில்லை. எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு உன்னதமான தொழில். எத்தனையோ தொழில் இருக்கு. இரும்பு பிஸ்னஸ் பண்ணலாம், வட்டிக்கு விடலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், ஒரு வயலை அழிச்சு அதில் பில்டிங் கட்டலாம், எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்கு. ஆனால் செடிகளை வைத்து அதை பிஸ்னஸ் ஆக்கி அதன் மூலமாக எக்கோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு விஷயத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். இது ஒரு புனிதமான தொழிலாக எனக்கு தெரிகிறது. ஆக சரவணனுக்கும் அவரது நண்பர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த இடத்துல தெரியப்படுத்துக்கிறேன். அதே போல ரொம்ப எனக்கு நிறைய they threw light on that tree plantation பற்றின ஒரு அறிவு, அதை பற்றின ஒரு நாலேஜ் கொடுத்தாங்க. என்னை இவ்வளவு தூரம் பக்கத்துல இருந்து எனக்கு பிஆர்ஓ மாதிரி டாக்டர் அப்படி பார்த்துருக்காரு. ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் இல்லை, அவர் கலைகளிலும் நிபுணராக திகழ்கிறார். அவர் ஒரு ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவர் வந்து என்னை ரொம்ப நெருக்கமாக என்னை பார்த்து கொண்டிருந்த ஒரு நண்பராக இப்பொழுது தெரிகிறார். நான் ஒரு நல்ல நண்பரை பல நாட்கள் தெரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொண்டேன். ஆக அவருடைய வாழ்த்துக்கள், அவர் மிகப்பெரிய அளவில் என்னை வாழ்த்தினார். அதே போல் ப்ரொஃபஸர் வாழ்த்தினாங்க. எல்லோருமே மிக உயர்வான விஷயம். ஆக்சுவலாக இது நர்சரி திறக்கிற ஃபங்க்ஷன். இதில் இந்த செடியை பற்றி இதை பற்றி இது எப்படி விற்கலாம், எப்படி நட்டலாம், எப்படி இதெல்லாம் வியாபாரம் பண்ணலான்றதை பற்றி பேசாமல் மரம் நட வேண்டும் என்ற உன்னதமான விஷயத்தை பேசியதுனாலேயே நிச்சயமாக இந்த கிரீன் சென்டி வந்து மிகப்பெரிய வெற்றியை அடையும். நான் சொல்கிறேன், நிச்சயமாக வந்து மிகப்பெரிய பெரிய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வரும், மிகப்பெரிய வெற்றியை அடையும். இந்த ஈசிஆர் ரோட்ல மிக முக்கியமான நர்சரியாக இது நிச்சயமாக மாறும். ஏன்னா அவ்வளவு உயர்ந்தவருடைய வாழ்த்துக்கள் இங்கே உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். Thank you.